அகிலும் தேக்கும் அழியா குன்றம், அழகாய் முத்து குவியும் கடல்கள், முகிலும் சென்னல் முழங்கும் நஞ்சை, முல்லை காடு வணக்கும் நாடு என்றும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற கவிதையை தந்தும், குறிக்கும் உன் இளைஞர் கூட்டமெங்கே, மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல் விடு என்று உணர்ச்சி ஊட்டியும், தமிழ் உலகத்துக்கு அழியாத அருள் கொடை வழங்கிய பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உலவிய இந்த பைந்தமிழ் மண்ணில் தென்னாப்பிரிக்காவில் அடிமை தலைகளை உடைப்பதற்காக அறப்போர்க்களம் கண்டு நடையாய் நடந்தபோது அவரோடு நடந்த தமிழ் பெண்கள் 26 பேர் காட்டாறு ஒன்று குறுக்கிட்டது. அந்த காட்டாற்றை கடக்க முனைகையில் அந்த தமிழ் தாய்மார்களில் ஒரு தாயின் கை குழந்தை பெருகி ஓடி வந்த வெள்ளத்தோடு போய்விட்டது. குழந்தையை போய் தேடி இடம்மா என்று காந்தியார் கோர, இனி அக்குழந்தையை மீட்க இயலாது, நம் பயணத்தை தொடர்வோம் என்று காந்தியாரோடு நடந்த தமிழ்தாய் அதே உணர்வோடு கருப்பர் மக்களினுடைய உரிமைகளையும் வெள்ளையர் பூட்டிய விலங்குகளை உடைப்பதற்கு தென்னாப்பிரிக்காவிலே அறப்போர் நடந்த வேளையில் அதில் பங்கேற்று சிறை புகுந்த தில்லையாடி வள்ளியம்மை 18 அகவையில் உயிர் துறக்கும் தருவாயில் சிறையிலிருந்து தூக்கி செல்லப்பட்டு குடிசையிலே கிடத்தப்பட்ட போது அங்கு சென்ற காந்தியார், நீ மனம் வருந்தவில்லையா, மரணம் உன்னை நெருங்குகிறதே என்று நீ கலங்கவில்லையா என்று கேட்டபோது, நான் மடிந்த பின்னாலும் ஒரு தமிழ் பெண்ணாக பிறப்பேன், உங்கள் உரிமை போரில் பங்கெடுப்பேன் என்று வஞ்சினம் கூறிய வள்ளியம்மை பிறந்த ஊருக்கு வருகை தந்து, இனி அடுத்த ஒரு பிறவி இருக்குவானால் நான் தமிழராய் பிறக்க வேண்டும், தமிழ் மொழி கற்க வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சத்திலே கிளர்ந்த உணர்வை வெளிப்படுத்திய, கத்தியின்றி ரத்தமின்றி ஆயுதம் ஏந்தாமல் அலைகடலை அடக்கியாண்ட ஒரு பேரரசை வீழ்த்தி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்ற போது, நள்ளிரவிலே கிடைத்த சுதந்திரத்தை நாட்டின் தலைநகரிலே அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த வேளையில் நவகாளியில் முஸ்லிம்களும் இந்துக்களும் இரத்த கலரியிலே இருக்கிறார்கள் என்பதால் அந்த கல்லிலும் முள்ளிலும் நவகாளியிலே நடந்து சென்ற அண்ணல் காந்தியடிகள் கொடியவன் கோட்சேயால் 48 ஜனவரி இறுதியில் பிர்லா மாளிகை பிரார்த்தனை கூட்டத்திலே துப்பாக்கி ரவைகளை மார்பிலே தாங்கி மடிந்த உலகம் போற்றும் உத்தமனுக்கு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சிலைக்கு எதிரில் இந்த உபகண்டத்தில் எத்தனையோ பேரரசுகள் இருந்தன. குப்தர்களின் சாம்ராஜ்யம் இருந்தது, மௌரிய பேரரசு இருந்தது. ஆனால் எந்த பேரரசும் இந்த நாட்டின் எல்லைகளை கடந்து வெளிநாடுகளுக்கு சென்றதில்லை படையோடு. ஆனால் தெற்கே ஒரு பேரரசு இருந்தது, அது சோழ பேரரசு. வலிமை வாய்ந்த கப்பல் படை இருந்தது. பிரியதர்சினி அருமை மகளே, அந்த போர் கப்பல்களில் வலிய போர் யானைகளை ஏற்றுகிற அளவுக்கு பலம் வாய்ந்த கப்பல்களை மரக்கலங்களை நிர்மாணிக்கும் ஆற்றல் பெற்றிருந்த சோழ பேரரசு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தையும்
வென்றது என்று நைனிடால் சிறையில் இருந்தும் அகமது நகர் கோட்டை சிறையில் இருந்தும் தன் அருமைமகள் இந்திரா பிரியதர்சினிக்கு மடல்கள் தீட்டிய மாமனிதர், மனிதருள் மாணிக்கம், ஆசியாவின் ஒளிவிளக்கு என்று போற்றப்பட்ட அந்த நேரு பெருமகனார் இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரையிலும் ஆங்கிலம்தான் நீடிக்கும் என்ற உறுதிமொழியை தந்திட்டவரும் இந்த திரைக்கு பின்னாலே சிலையாக எழுந்திருப்பவருமான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் சிலைக்கும் இடையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழன்பர்கள் ஒரு 50-60 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மன்றத்தில் வங்க கடல் அலைகள் ஓங்கியும் உயர்ந்தும் தாழ்ந்தும் இந்த கடற்கரையிலே வருகின்ற அனைவருடைய உள்ளங்களையும் புலகாங்கிதம் அடைய செய்கின்ற காரணத்தால் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கணவனும் மனைவியுமாக, தலைவனும் தலைவியுமாக, தந்தையும் மகளுமாக, தாயும் புதல்வியுமாக இந்த கடற்கரை நெடுகிலும் 1000 பேர் அமர்ந்திருக்கிறார்களே. அந்த சூழலில் நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறேன். தாரகைகள் என் கண்ணுக்கு தெரியவில்லை, நட்சத்திரங்கள் என் விழிகளில் படவில்லை. மஞ்சு கூட்டம், கரும்பஞ்சு பொதிகள் என இந்த வானம் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரத்தை நாங்கள் நடத்துகின்ற தனித்தமிழ் இயக்க சிலப்பதிகார விழாவில் உரையாற்ற வேண்டும் என்று அதன் மதிப்புக்குரிய செயல் வீரர் தமிழமல்லன் என் இல்லம் தேடி வந்து கேட்ட நேரத்தில் சிலப்பதிகாரத்துக்கு விழா எடுக்கிற ஒரு மன்றமும் இருக்கிறதே, சிலம்பின் பெருமையை சொல்ல அழைக்கிறார்களே, கலந்து கொள்வோம் என்று அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒப்புதல் கொடுத்து முத்தமிழ் போற்றும் 3 காண்டங்கள் என்ற தலைப்பில் நான் உரையாற்ற ஆயத்தமாகிறேன் என்று கூறி இந்த முன்னிரவு நேரத்தில் நான் எடுத்து கூறிய மாபெரும் தலைவர்களை புரட்சி கவிஞர் பாரதிதாசனையும் பற்றி குறிப்பிடுகிற போது நான் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் கடைசியாக ஆற்றிய உரையின் போது இந்தி ஆதிக்க வல்லாதிக்க வெறியர்கள் இந்தியை திணித்தே தீர்வோம், நாடெங்கிலும் இந்தியும் சமஸ்கிருதமும் தான், வேறு மொழிகளுக்கு இங்கே இடமில்லை என்றவர்கள் கூச்சலிட்ட போது நான் எழுந்து நின்று அவர்கள் செவிப்பறை கிழியும்படியாக பாவேந்தர் புரட்சி கவிஞருடைய கவிதை வரிகளையே சொல்லி எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும், கன்னம் கிளிபட நேரும் அந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து சொல்லிவிட்டு நான் மாநிலங்களை விட்டு விடைபெற்று வந்தேன். அந்த உணர்ச்சியுள்ள தமிழ் மண்ணா இந்த புதுவை. இந்த புதுவையில் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலு மலையும் எங்கள் கூட்டம் என்று கவிதை வரிகளை எரிமலை சீற்றமாக தந்தாரே முண்டாசு கவிஞன். அவனுக்கு நிழலும் இடமும் அடைக்கலமும் தந்த புதுவையில் ஆயுதமேந்தி போரிட்டு வெள்ளையரை வீழ்த்துவோம் என்று வங்கத்து வீதியிலே உலவிய அரவிந்த் கோஷ் அமைதியின் வடிவமாக இங்கே வந்து அறம்போதிக்கும் அரவிந்தராக இங்கே நிலை கொண்ட புதுவை மண்ணில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் வளர்க்கும் புதுவைக்கு வந்தோம் என்று உரையாற்றி மகிழ்ந்த வேளையில்